ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இந்த ரீசன்னால பிரேக்கப் நடந்துடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? என்னை பொறுத்தவரையும் அது ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை உன்னோட எம்ப்ளாயியாக கூட இருக்கட்டும், உன்னை விட வேற ஒருத்தர் பெட்டருன்னு நினச்சிட்டாங்கன்னா அதோட கேவலமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, வேற ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த முதலாளிக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், அவன் ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறான், என்னை விட அதிகமாக சம்பளம் கிடச்சிச்சின்னு போயிட்டானா, இல்லை என்னை விட நல்லா பார்த்துப்பாங்களா யாருன்னா அப்படின்ட்டு கூட ஒரு முதலாளிக்கு கூட அது தோணும். ஏன் ஒரு லவ்வருக்கும் தோணும், நான் நல்லா தானே, என்னையை விட்டு ஏன் போனோம். ஒரு கணவருக்கு தோணும், இல்லை ஒரு மனைவிக்கு தோணும், ஒரு பார்ட்னர் என்னை விட்டு ஏன் போனாங்க அப்படின்னு. இதுதான் இருக்கிறதுலே கொடுமையான பிரேக்கப். என்னை விட பெட்டராக வேறு யாரோ கிடச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக என்னை உதறி தள்ளிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா திருப்பி வந்தால் ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? வி ஹவ் ஃபெயில்டு சம்வேர். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தோத்துட்டோம், அதனால தான் நம்மளை பிடிக்காமல் போயிருக்கு, அதனால தான் வேற ஒருத்தரோட எக்ஸிஸ்டன்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட ப்ரெசன்ஸை கொடுக்காம விட்டுருக்கேன், என்னோட ஆப்சன்ஸில் வேற ஒருத்தர் வந்து அங்கே வந்திருக்காங்க, அவங்க கன்சோல் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இல்லை? ஸோ இது மட்டும் யாரோட வாழ்க்கையிலுமே நடந்துடக்கூடாது. அதனால தான் சொல்லுவேன், இன்னொருத்தரோட தலையீடு, வேற ஒருத்தர் அங்கே ஆல்ரெடி